அவர்களுடைய ஆசீர்வாதத்தில் மற்றும் ஆர்கே செல்வமணி சார் அவருடைய ஆசீர்வாதத்திலும் இன்னைக்கு எல்லாரும் வந்து வாழ்த்தி எல்லாம் பேசினாங்க. ரவிமரி அவருக்கும் மற்றும் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மீடியா எல்லாமே வந்திருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா நன்றி வந்து அது வந்து நன்றி அவர் ஏஎம் சரவண ஐயாவே சொல்லியிருக்காரு அவர் பேட்டியில். சினிமாவில் வந்து நன்றியை வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கக்கூடாது, நம்ம கடமையை நம்ம வேலையை நம்ம செஞ்சுட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஜாம்பவனே சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி சினிமாவில் நன்றி மறவாமல் துரோகம் பண்ணாமல் பார்க்குறது ரொம்ப கஷ்டம். அதில் யாருன்னா என்னுடைய இனிய நண்பர் பிரேம்நாத் அவர் தான். அந்த காலத்தில் இருந்து இன்றைக்கி பாருங்கள் எல்லாருமே வந்திருக்காங்க. அவர் ஃபஸ்ட்டு யார் அவருக்கு வேலை கொடுத்தாங்களோ அதிலிருந்து அம்மா ராஜசேகர் ஐயா அவர் வரைக்கும் நன்றி மறவாமல் இன்னைக்கு எல்லாருமே வந்திருக்காங்க. பிரேமநாத் வந்து அந்த காலத்துலேருந்து இன்னைக்கு எந்த உலகத்துக்கு போனாலும் யாருமே அவர் மறக்க மாட்டார். அந்த மாதிரி அதே மாதிரி எந்த வேலையை எடுத்தாலும் அவர் சொன்ன மாதிரி அந்த வேலையை முடிச்சுட்டு தான் உட்காருவார். அவர் யாராக இருந்தாலும் சரி, எந்த வேலையாக இருந்தாலும் சரி. ஃபஸ்ட்டு ஒரு விஷயம், இவர் வந்து நம்ம ராஜசேகர் மாஸ்டர் வந்து ஒரு சாங் வந்து அப்போ போகிறார் டான்ஸ் குரூப்லாம் எல்லாருமே டான்ஸஸ்லாம் கூப்பிட்டு போகிறார். போனோடனே பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஒரு 4 நாள் நடந்து திடீர்னு பார்த்தா இவர் வந்துட்டார். அப்புறம் இவருக்கு ஃபோன் பண்ணுறேன், என்ன தலைவா என்னாச்சு நம்ம மாஸ்டர் பொண்ணுங்களை என்னாச்சு அப்படின்னா. அப்புறம் அவர் சொன்னார், இல்லை அவர் ஷூட்டிங்கில் வந்து திட்டுறாரு, பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டே இருக்கிறாரு, எனக்கு இதுவாகல அதனால் நான் வந்துட்டேன் அப்படின்னு மாதிரி சொன்னார். அப்புறம் தான் உதாரணம் சொன்னேன், கேஎஸ் ரவிக்குமார் சார் வந்து அவருடைய உதவியாளர்கள் எல்லாருமே திட்டுவார், அந்த நேரத்தில் வேலை ஆகிறதுக்கு திட்டுறாரு, இன்றைக்கி அதனால திட்டினாங்க அப்படின்ட்டு அவங்க போடலை, எல்லாருமே இன்றைக்கி வேலை செஞ்சு இன்றைக்கி எல்லாமே ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னேன். உடனே மறுநாளே டிக்கெட் போட்டு போய் சேர்ந்துட்டாங்க மறுபடியும் அங்கே போயிட்டு. ஆனால் அன்றைக்கி சேர்ந்தது இன்றைக்கி வரைக்கும் 28 வருஷமாக அழகாக ட்ராவலிங் பண்ணுறாங்க. உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். அதேமாதிரி ராகின் ராஜ் அறிமுக நாயகன் எல்லாருக்கும் தெரியும். சினிமாவில் எப்படியோ வந்து எப்படியெல்லாம் விமர்சனங்களாக வந்து அதெல்லாம் தாண்டி அவருடைய நல்லா அந்த ட்ரெயிலர்லாம் பார்த்தா ரொம்ப சூப்பராக இருக்குது. அவருடைய ஆக்ஷன் எல்லாமே இருக்குது. நான் நினச்சேன் ஒரு சாங்கில் வந்து, ஏன்னா அவர் வந்து நடனம் இருக்கிறார், அதனால் நான் ஆசையாக இருந்தேன். சரி அவர் சூப்பரானவர் எனக்கு தெரியும், ஏன்னா அவர் சாங்கில் நான் பண்ணியிருக்கேன். கொண்டாட்டம்னு ஒரு படத்தில் அவர் இதில் நான் பண்ணியிருக்கேன். சரி எப்படி ஆடுவார்னு அப்படின்னு பார்த்தா நான் ஃபுல்லாக பார்த்துட்டு ஆக்ஷன் தான் வருது. நான் ஃபுல் படமே பார்த்துக்கிறேன் சார். அதனால் வந்து உண்மையிலே ட்ரெயிலர் வந்து வெட்டு சூப்பராக நல்லா ஓடணும். அதேமாதிரி நம்ம ஐயனார் வேங்கை ஐயனார் அவரும் தயாரிப்பாளர், அதேமாதிரி இணை தயாரிப்பு பிரேம்நாத். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு படம் பண்ணியிருக்காரு தயாரிப்பாளர் மன்னார் ஒரு படம், அதனுடைய தயாரிப்பாளர் டேரக்டர்லாம் வந்திருக்காங்க. பாருங்கள் எல்லாமே வந்திருக்காங்க, யாருமே ஒரு மிஸ் பண்ணணும். ஏன்னா அப்படி ஒரு நன்றி மறவாத ஒரு நண்பர். இந்த படம் நல்லா வெற்றியடைன்னு சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கிறேன். ஓகே, நன்றி, வணக்கம். அடுத்ததாக ஆக்டர் மைக் வீட்டுக்கு முத்துக்காளி அவர்களை ஓரிரு வார்த்தை பேசுமாறு நம்முடன் கேட்டுக்கொள்கிறேன். மேடையில் அமர்ந்திருக்கும் கலை உலக நண்பர்களுக்கும், பத்திரிகை, மீடியா, தொலைக்காட்சி, யூடியூப் நண்பர்களுக்கும்